நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் வைரஸ் காய்ச்சல் தற்சமயம் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான மருத்துவம் முக்கியமாக மலைவேம்பு, மஞ்சள், காட்டாமணக்கு, சீரகம், கடுக்காய், நாட்டு மாட்டு பால். இதில் 2 வகையான மருந்து, ஒன்று வெளி மருந்து, ஒன்று உள் மருந்து. இந்த மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்கலாம். குழந்தைகளுக்கு வைரஸ் காய்ச்சல் இப்போ பரவிக்கிட்டு இருக்குது. அதனுடைய அறிகுறி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல கை நல்லா அந்த கை முட்டி அளவு நல்ல கொப்பளங்களாக வருது. அது அம்மை கொப்பளம் மாதிரியும் இல்லாமல் கட்டியாக சிறு கட்டியாக ஃபுல்லாக பரவிடுது. முதல்ல 2-3 வருது. பார்த்தீங்கன்னாக்கா கை ஃபுல்லாக முட்டியில் மட்டும் இருக்கும். மேலே தடவுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். மலைவேம்பு இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. குச்சி மஞ்சள் கூட வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்துக்கிறலாம். இது அந்த கொப்பளங்கள் இடுப்பில், கைமுட்டி, கால் முட்டி, பாதத்தில் இருக்கிறத எடுத்து ஃபுல்லாக தடவி விட்டு மேல் பூச்சா இதை தடவிக்கிறணும். குழந்தைங்களுக்கு அந்த கொப்பளங்கள் சரியாகிறதுக்கு. மேல் பூச்சா பொக்களத்துக்கு போட்டுட்டோம். வாய்க்குள்ளே எந்த ஒரு தண்ணியும் உணவும் சாப்பிடாம, பால் கூட சாப்பிட முடியாமல், புண்ணில் அதிக ஜுரம் அடிச்சுட்டு குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கும். 5 வயசு குழந்தைங்க வரைக்கும் இது ரொம்ப சீக்கிரமாகவே உணவு எதுவுமே சாப்பிட முடியாமல் ஜுரம் அடிச்சுட்டு இருக்கும்போது வாய் புண்ணு உள்ளுக்குள்ளே ஆறுறதுக்கு இது காட்டாமணக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இந்த சாறு கூட ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு கடுக்காய் பொடி கூட சேர்த்துக்கிறணும். சீரகம் அரைச்சி எடுத்து பொடியாக வச்சுருக்குறோம். இதை நல்லா கலந்துடலாம். பால், நாட்டு மாட்டு பால் ஒரு 50 மில்லி அளவுக்கு நல்லா கூட சேர்த்துக்கிறணும். இந்த கலவையில் வாய்க்குள்ளே பிள்ளைங்களுக்கு நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட, குழந்தைங்கன்ற போது அது எப்படியும் அழுதுகிட்டே இருக்கும். ஆனால் எதுவுமே சாப்பிட முடியாமல் இருக்கிறப்போ இந்த 1/2 ஸ்பூனை நம்ம அமிக்கி பிடிச்சி கூட வாயில் வச்சு நீங்கள் கொடுத்து கொஞ்சம் நேரம் கொப்பளி, விவரம் தெரிகிற பையங்களாக இருந்ததுனாக்கா, பிள்ளைங்களாக இருந்துச்சுனாக்கா கொப்பளிக்க சொல்லுங்கள். அப்படி கொப்பளிக்க மாட்டேன்ருச்சுனாக்கா நீங்களே அமுக்கிக்கிட்டு பாலாடையில் வச்சு போட்டு விட்ருங்க. போட்டு விட்டிங்கனாக்கா அந்த வாயில் பட்டதுமே அவங்களுக்கு அந்த புண்ணு, எரிச்சல் எல்லாம் சரியாகும். கண் கூட எங்கள் குழந்தைங்களுக்கு, எங்கள் மதுரை பக்கம் உள்ள ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நிறையா குழந்தைங்களுக்கு கொடுத்து சரியான மருந்து. குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக இதுதான் செய்யணும். வைரஸ் காய்ச்சலுக்கு மேல் பூச்சா, மலைவேம்பு, மஞ்சள் இது 2ம் கூட்டு கலவையாக அரைச்சிருக்கு. இதை கை கால் முட்டியில் கண்டிப்பாக தடவணும் குழந்தைங்களுக்கு. அதே வைரஸ் காய்ச்சலுக்கு வாயெல்லாம் வெந்து போயிருக்கும். காட்டாமணக்கு, சீரகம், கடுக்காய், நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை அப்படியே வாயில் ஊற்றணும். குடிக்கலைன்னா பாலாடை வச்சு கண்டிப்பாக வாயில் ஊற்றுங்க, தவறு கிடையாது. காட்டாமணக்கு இருக்க குழந்தைக்கு எப்படி பிறந்த குழந்தை கொடுக்கறது வாயிலன்னா, இப்படி ஒடித்தோம்னா இதில் பால் வரும். நாக்கில் பட்டதுமே எவ்வளோ கொடூர புண்ணையும் ஆற்றக்கூடியது. இது ஒரு சிறந்த மருந்து. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.